ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் மலையாளத்தில் ரிலீஸ் ஆன சர்வமாயா படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தோட கதையை பற்றி பார்த்தோம்னா, ஹீரோ நிவின் பாலி ஒரு மியூசிக் டீமில் ஒரு கிட்டாரிஸ்ட்டாக இருக்கார். அதே நேரத்தில் இவர் காசுக்காண்டி கொஞ்சம் கஷ்டமும் பட்டுக்கிட்டு இருக்காரு. அதனால இவரோட வீட்டுக்கு இவர் திரும்பி போகிறாரு. அவங்க அப்பா அந்த ஊர்லேயே பெரிய ஐயராக இருக்கார். இவருக்கு கடவுள் மேலே நம்பிக்கை இல்லாதனால அவர் அந்த தொழில் எதுவும் பண்ணாமே இருக்காரு. அப்போ ஒரு நாள் அவரோட ஃப்ரெண்டோட பேச்சை கேட்டுக்கிட்டு இவர் ஐயர் ஆகலாம் அப்படின்னு முடிவு பண்ணுறாரு காசுக்காண்டி. அப்போ ஒரு நாள் ஒரு பேய் வீட்டில் இவர் ஓமம் பண்ணுறக்காண்டி போகிறாரு. போனவருக்கு கொஞ்ச நேரம் கழித்து ஒரு பேய் கண்ணுக்கு தெரியுது. அதுதான் நம்ம ஹீரோயினான ரியா ஷிபு. கடைசியில் நம்ம நிவின் பாலி எதனால அந்த பேய் நம்ம கூடயே ட்ராவல் பண்ணுது அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட நம்ம நிவின் பாலி இவங்களுக்கு மோட்சம் வாங்கி கொடுத்தாரா இல்லையா, எதனால ரியா ஷிபு இறந்து போனாங்க, கடைசியில் அவங்களுக்கு என்ன ஆச்சு, இதுதான் இந்த படத்தோட மொத்த கதையே. படத்தோட பாசிட்டிவ்னு பார்த்தோம்னா, டேரக்டர் அகில் ஒரு ரொமான்டிக் காமெடியை எப்படி கொண்டு போகணுமோ அதை ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் நல்லா விறுவிறுப்பாக கொண்டு போயிருக்காரு. அதுக்கு தகுந்த மாதிரியே படத்தில் நடித்த எல்லா ஆக்டருமே அவங்களோட ஒர்க்கை நல்லா பண்ணியிருக்காங்க. முக்கியமாக ரியா ஷிபு நிவின் பாலியும் பண்ணுற அந்த காமெடி காட்சியாக இருக்கட்டும், அந்த மியூசிக்கல் விதத்தை காட்டுறதா இருக்கட்டும், அது எல்லாத்தையுமே டேரக்டர் அகில் சூப்பராக ப்ரெசென்ட் பண்ணியிருக்காரு. படத்தில் நடித்த மற்ற எல்லா ஆக்டருமே அவங்களோட ஒர்க்கை நல்லா பண்ணியிருக்காங்க. படத்தில் ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியனுமே அவங்களோட ஒர்க்கை நல்லா பண்ணியிருக்காங்க. முக்கியமாக சினிமோட்டோகிராஃபர் அந்த ரியா ஷிபுவும் நிவின் பாலியும் பண்ணுற அந்த காமெடி காட்சியை காமிச்சதாக இருக்கட்டும், அந்த கேரளாவில் இருக்கிற அந்த இயற்கை காட்சியை காமிச்சதாக இருக்கட்டும், அது எல்லாத்தையுமே சினிமோட்டோகிராஃபர் சூப்பராக பண்ணியிருக்காரு. படத்தோட மியூசிக்குன்னு பார்த்தோம்னா, படத்தில் பேக்ரவுண்ட் ஸ்கோர் உண்மையிலே வேறு லெவலில் இருந்துச்சு. அதே மாதிரி படத்தில் பாட்டும் நல்லா கேட்குறாப்புல சூப்பராக பண்ணியிருக்கார் மியூசிக் டைரக்டர். எதுக்குன்னா, படத்தில் என்னதான் லவ் அப்படி எதுவும் பெருசாக இல்லாமல் இருந்தாலும் இந்த ரியா ஷிபுக்கும் நிவின் பாலிக்கும் நடக்கிற அந்த கான்வர்சேஷனை காமிச்சதாக இருக்கட்டும், அதுக்கு அந்த மியூசிக் நல்லா ஹெல்ப் பண்ணியிருக்கல நம்ம சொல்லலாம். நான் எதுக்கு அப்படி சொல்கிறேன்னு படம் பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும். டைரக்டர் அகில் இந்த கதையை கொண்டு போன விதம் உண்மையில நல்லா இருந்துச்சு. எதுக்குன்னா, நம்ம பேய் படம்னு எடுத்துக்கிட்டாலே ஒரு பழி வாங்குறது, நம்ம எப்படியாவது தான் நினச்சதை அடையணும் அப்படின்னு சொல்கிற அந்த பேயை தான் காமிச்சிருப்பாங்க. ஆனால் இந்த படத்தில் டேரக்டர் பேய்னா இப்படி தான் காமிக்கணும் இல்லாமல் ஒரு காமெடி பண்ணுற பேய், ரொமான்ஸ் பண்ணுற பேய், லவ் பண்ணுற பேய் அப்படின்னு சில விதத்தெல்லாம் காமிச்சது உண்மையில் நல்லா இருந்துச்சு. அதுக்கு ஏற்ற மாதிரியே படத்தில் ரியா ஷிபுவும் நிவின் பாலியும் பண்ணுற அந்த காட்சி எல்லாமே நல்லா இருந்துச்சு. டேரக்டர் இந்த கதையை காமெடிக்கு ஏற்ற மாதிரியும், ரொமான்ஸுக்கு ஏற்ற மாதிரியும், மியூசிக்கு ஏற்ற மாதிரி சூப்பராக பண்ணியிருக்காரு. எதுக்குன்னா, டேரக்டர் அகில் கடைசி கிளைமேக்ஸில் ஒரு சம்பவத்தை வச்சு தான் முடிச்சிருப்பார். ஒரு எமோஷன் காட்சி, அந்த மியூசிக்கு, அந்த இயற்கையான அந்த இலை பறந்து போகிறது, அதெல்லாம் வச்சு சூப்பராக முடிச்சிருக்காரு. படத்தில் ரொமான்ஸாக இருக்கட்டும், காமெடியாக இருக்கட்டும், மியூசிக்காக இருக்கட்டும், லவ்வாக இருக்கட்டும், அது எல்லாமே எங்கேயுமே குறை வைக்காமல் டேரக்டர் ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்குமே மக்களுக்கு ஏற்ற மாதிரி சூப்பராக ப்ரெசென்ட் பண்ணியிருக்காரு. படத்தில் டேரக்டர் அகில் அந்த பேய் என்னவோ கஷ்டப்பட்டுச்சு, அவங்க ஃபேமிலி பேக்ரவுண்டு, அந்த எமோஷன் காட்சி அதெல்லாம் ஃப்ளாஷ்பேக்கில் வச்சு சூப்பராக காமிச்சிருக்காரு. அந்த பேய் ஒரு லவ்வுக்காண்டி எவ்வளோ கஷ்டப்பட்டுச்சு, லவ்வு இந்த காலத்தில் எப்படி அதை பார்க்குறாங்க, எப்படி அதை மதிக்கிறாங்க அப்படின்னு அந்த காட்சியும் மியூசிக் டைரக்டரும் சரி, சினிமோட்டோகிராஃபர், டைரக்டர் எல்லாருமே சூப்பராக இந்த படத்தில் வெளிக்காட்டியிருக்காங்க. படத்தோட நெகட்டிவ்னு பார்த்தோம்னா, படத்தில் பெருசாக நெகட்டிவ்னு சொல்கிறதுக்கு எதுவுமே இருக்காது. எதுக்குன்னா, இது ஒரு நல்ல ஃபீல் குட் மூவி. அதனால இந்த படத்தில் பெருசாக நெகட்டிவ்னு சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை. இந்த படம் ஓடிடி தளமான ஜியோ ஹாட்ஸ்டாரில் தமிழ் டப்பிங் வெர்ஷனுடைய அவைலபிளாக இருக்குது. தமிழ் டப்பிங் வெர்ஷன்லாம் லிப்ஸிக்கோட பெர்ஃபெக்டாக பண்ணியிருக்காங்க. அதில் எங்கேயுமே குறை வைக்கல. இந்த படத்துக்கு நம்ம கொடுக்குற ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 10க்கு 8.5 கொடுக்கலாம். இந்த படத்தோட டியூரேஷன் 2 மணி நேரம் 30 நிமிஷம் இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி, ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி விட்ருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.